அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது யூசுப். பழைய பெயர் விநாயகமூர்த்தி. நான் கடலூர் மாவட்டத்தில் உள்ள தீர்த்தனகிரி என்ற கிராமம். நான் இஸ்லாத்தை ஏற்று ஒரு 8 ஆண்டுகள் ஆகிறது. நான் இப்பொழுது பேச வேண்டிய தலைப்பு என்னவென்றால், ஒரு கடவுளா பல கடவுளா உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினையும் படைத்தது? வேதங்களை ஆராயும் பொழுது கிறித்துவ வேதம் சொல்லக்கூடிய வேதகாமம், அதாவது பைபிள் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அந்த பைபிளில் உள்ள அனைத்து அத்தியாயங்களிலும் ஓர் இறைவன் என்றுதான் இருக்கிறது. ஆதியாகம் சொல்லக்கூடிய முதலிலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார், சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார் என்பது கிரேக்க சொல்லாகிய ஒரு ஹீப்ரு மொழி. கர்த்தர் என்பதும் அதே சொல்லாகப்பட்டதுதான். கர்த்தர் என்றால் ஹீப்ரு மொழியில் கர்த்தர் என்று சொல்லுகிறார்கள். தமிழில் இறைவன், இலக்கண மொழியில் இறைவன் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். இதுதான் உண்மை. ஆகவே இயேசுவை கடவுள் என்று சொல்லுவது ஏன்? அப்படி என்று நான் ஆராயும் பொழுது, அந்த பைபிள் விஷயமாக ஆராயும் பொழுது, இயேசுடைய வருகை காலம் என்ன? 2050. 2050 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு, அதுதான் உண்மை. அப்பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து, இயேசு இந்த உலகத்தை பிறக்கும் பொழுதே படைத்துட்டாரா, இல்லை பிறந்து அவர் படைத்தாரா என்ற ஒரு விவாத கேள்வி எனக்குள் எழும்பியது. கிட்டத்தட்ட நிறைய கிறித்துவர்கள் எல்லா மதங்களை விட, எல்லா மக்களை விட அதிகமாக ஸ்ட்ரென்த் பீப்புள் அதிகமாக இருக்கிறது அதில். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மனித கிறித்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அதிகமாக, ரொம்ப அதிகமாக ஒரு ஆவேச, ஒரு பிடிப்புடன், ஒரு நெருக்கத்துடன், ஒரு அடிக்டாகி அந்த மதங்கள் இருப்பது காரணம் என்ன? ஒன்றுமில்லை, வேதத்தை சரியாக படித்து புரிந்து கொள்ளவில்லை. அந்த வேதத்தில் கர்த்தரை ஒருவனும் ஒரு காலமும், அதாவது கர்த்தரை எக்காலமும் பார்க்கவே முடியாது, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்றுதான் அந்த வேதம் சொல்லுகிறது. 3 விஷயம்தான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2வது, கர்த்தரை ஒருவனும் ஒரு காலம் பார்க்க முடியாது. 3வது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய ஈசா நபி அவர்கள், இயேசு சொல்லுகிறார்கள், நான் மகான் அல்ல, நான் கடவுள் அல்ல, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறான், அவனை நீங்கள் எந்நேரமும் வணங்கிக் கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள். இப்படித்தான் வசங்கள் நிறைய இருக்கின்றன. இதையெல்லாம் தெரிந்தும் படித்தும் ஒரு கூட்டம் மற்ற கூட்டத்தோடு இணைந்து வணங்க வைத்து அந்த மக்களை எல்லாம் பாதிக்கப்பட செய்கிறார்கள். இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது, இன்னொரு வேதம் பகவத்கீதை என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தையும் படிக்கும் பொழுது பிரம்மசூத்ரான்ற ஒரு அத்தியாயம் சொல்லப்படுகிறது. ஏகம் பிரகம் தவித்தே தவித்தே நாயினை நஸ்தே நஸ்தே நாயினை கிண்ணைன். அதாவது அதுக்கு என்ன பொருள் என்றால், ஏகத்துக்கும் இறைவன் ஒருவனே, அவன் எந்த தேவையும் அற்றவனாகத்தான் இருக்கிறான். அப்போ இந்த உலகத்துக்கெல்லாம் ஒருத்தவன் தான் கடவுள் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் திருக்குரானும் சொல்லுகிறது, லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா. வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவனே, அவன் அரபு மொழியில் அல்லாஹ் என்று உச்சரிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட புனிதமான மார்க்கம் தான் இஸ்லாம். இஸ்லாம் பல தலைவர்களை எல்லாம் டச் செய்கிறது, அதாவது தட்டி எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக அம்பேத்கர் போன்ற தலைவர்கள், பெரியாரை போன்ற தலைவர்கள், ஏன் மகாத்மா காந்தி போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாம் ஒன்று தட்டி எழுப்பியிருக்கிறது.
யாரெல்லாம் குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறையும் கொஞ்ச நேரம் புரட்டி பார்த்தார்களோ அவர்களெல்லாம் இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம், இது இஸ்லாம் எப்பொழுது தோன்றுச்சு மிக ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அந்த ஆராய்ச்சியில் இஸ்லாம் வென்று நிற்கிறது உலக நாடு முழுக்க. இஸ்லாம் சாதாரண மார்க்கமே அல்ல. இஸ்லாம் மிகப்பெரிய அல்லாஹ்வின் மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் என்று நீங்க சொல்லுகிறீர்களே, அல்லாஹ்னா யார் என்று நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை நான் வணங்கும் பொழுது கூட என்னை கேட்பார்கள், அல்லாஹ் உன்னுடைய குல தெய்வமா, உன்னுடைய தாய் தந்தையருடைய தெய்வமா, இப்படியெல்லாம் என்னை கேள்வி கேட்டிருக்கிறார்கள். நான் அதுக்கு சொல்ல விளக்கம் என்னன்னா, அல்லாஹ் என்றால் அரபு மொழியில் அல்லாஹ், தமிழ் இறைவன் என்றுதான் தமிழ் பொருள், பைந்தமிழ் தான் தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள், இன்னொரு செந்தமிழில் தான் கடவுள் என்று சொல்லுகிறீர்கள், இலக்கண தமிழ் இறைவன் என்று சொல்லுகிறீர்கள். அதுதான் அல்லாஹ் என்று அரபு மொழியில் நாம் சொல்லுகிறோம். இதுதான் உண்மையான தெய்வம் என்பதை நாம் புரிதல் வைத்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். படிப்பினை இல்லாமல் முன்னோர்களின் தாய் தந்தையர்கள் படிக்காமல் தான் கடவுள் யார் என்று தெரியாமல் கண்டதெல்லாம் வணங்கியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக எந்த மதங்களிலும் சகோதரத்துவம் இல்லை, சமத்துவம் இல்லை. இஸ்லாம் ஓரிரை தத்துவத்தை கொண்டு யாரெல்லாம் ஓர் கடவுள் இறைவனை அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அவர்களெல்லாம் சமத்துவத்தை விரும்புவார்கள். பள்ளிவாசல் பாங்கு கூறிவிட்டார்கள், அனைவரும் ஓடுகிறார்கள், முகங்களை கைகால்களை சுத்தம் செய்து கொண்டு யாரெல்லாம் முன்வரிசை நிற்கிறார்களோ, ஏழை பணக்காரன் என்று பாராமல் நிற்கிறார்களோ, ஒருவர் அந்த நேரத்தில் யாசகம் கேட்பவர் வெளியில் பள்ளிவாசல் யாசகம் எடுத்துக்கொண்டு ஒரு வசதியானவரிடம் யாசகம் கேட்டு வாங்கி கொண்டு இருப்பவர் முன்னடி சென்று விட்டால், முன்வரிசையில் நின்று விட்டால், யாசகம் கொடுக்க தகுதியான வசதி உள்ள ஒரு முஸ்லீம் அவரோடு போய் பின்னாடி தான் நிற்க வேண்டுமே தவிர, அவரை நீ அங்க யாசகம் எடுத்துக்கொண்டிருந்தாய், நீ ஏன் முன்னாடி நிற்கிறாய் என்று எல்லாம் கேள்வி கேட்க முடியாது. அப்பொழுது இஸ்லாம் சமத்துவத்தை அங்க நிலைநாட்டுகிறது. தோளோடு தோளுரச, காலோடு காலுரச, அங்க சமத்துவத்தை, அல்லாஹ்வை வணங்குவதற்கு தகுதியானவர்களை அல்லாஹ் எப்பொழுது நிர்ணயித்து நிற்கப்படுகிறானோ அவர் அங்கதான் நிற்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி செய்கிறது. ஏழைகளுக்கு உணவளிப்பது, ஒரு மார்பில் பால் குடித்த சகோதரன் வீட்டில் கூட கரிசோறு சாப்பிட்டு கொண்டிருந்தால் மாற்று சமூகத்தை நான் சொல்லுகிறேன், கதவை பூட்டி கொண்டுதான் சாப்பிடுகிறான். அப்படிதான் உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் யாரு வேண்டுமானாலும் கதவை தட்டினால் திறந்து உனக்கு என்ன தேவை, உணவு, உடை, அனைத்து விஷயங்களிலும் அவங்களுக்கு செய்து கொடுக்கிறது இஸ்லாம். அப்படிப்பட்ட செட்டப், இந்த இஸ்லாத்தினுடைய செட்டப் முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு நிறைய விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த செயின் சாரீஸ்ன்னு சொல்லுவார்கள், சங்கிலி தொடர். காஷ்மீர்ல இருந்து ஒரு முஸ்லீம் தொடர்பு கிடைச்சா கன்னியாகுமரி உள்ள முஸ்லீமுக்கு தொடர்பு இருக்கும். எந்த மதத்திலும் கிடையாத இஸ்லாம் மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு தொடர்பினையும் மிகப்பெரிய ஒரு ஓரிரை தத்துவத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்தையும் தான் பின்னி பேணுகாத்து இஸ்லாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் மிகப்பெரிய மார்க்கம். அடுத்தபடியாக தலைவர்கள், அண்ணல் அம்பேத்கர் கூட இஸ்லாத்தை பற்றி படித்திருக்கிறார், ஒரு நூல் எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில், தமிழ் தெரியாத அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவில் சாதிகள் ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார், நான் பிறக்கும் பொழுது இந்துவாக பிறந்திருந்தாலும் நான் மரணிக்கும் பொழுது சாகும் பொழுது நான் இந்துவாக சாக மாட்டேன். நான் இந்துவாக பிறந்தது என் தவறல்ல, என்னை பெற்றெடுத்த என் தாய் தவறும் அல்ல, என்னை ஒரு கடவுள் கூட அப்படி படைக்கவில்லை. பிறப்பின் அடிப்படையில் நான் உயர்ந்தவனும் அல்ல தாழ்ந்தவன் இல்லை என்றுதான் அவர் கூறியிருக்கிறார். என்னை விட நிறத்தில் இருக்கலாம், குணத்தில் இருக்கலாம், பணக்கார தத்துவத்தில் இருக்கலாம், படித்திருந்தா கூட பரவாயில்லை, ஆனால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வுள்ள அப்படி ஒரு கடவுள் படைக்கவே இல்லை.
கடவுளுடைய படைப்பில் அனைவரும் சரிசமம். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இதை தான் இஸ்லாத்தை தலைவர்கள் பார்த்தார்கள். பெரியார் கூட, கடவுள் மறுப்பாளனாக இருந்த பெரியார் கூட எதற்காக சொன்னார் என்பதை தந்தை பெரியார் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றாரா என்ற ஒரு நூலை படிக்கும் பொழுதுதான் தெரிகிறது. நான் தந்தை பெரியார் கட்சியில் 16 வயதிலிருந்து நான் இருந்தவன். எனக்கு 38 வயதில் நான் கிறித்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பிறகு 3 ஆண்டுகள் என்னால் அங்கே தாக்கு பிடித்திருக்க முடியும். படிக்கும்போது சிந்திக்கும் பொழுது ஓடோடி வந்துருப்போம். நான் ஒரு போராளி, நான் ஒரு சமூக போராளி என்றால் சாதி கொடுமை, மத கொடுமை, ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரன், வெள்ளையன் கருப்பன், இப்படிப்பட்ட வேர்விரித்து பார்க்கின்ற இந்த மனித கூட்டத்தினுடைய எல்லா செயல்முறையும் கண்டு நான் ஒரு கிளர்ச்சி எனக்குள்ள நான் படித்த பிறகு நான் 12ஆம் வகுப்பு தூக்கி எரிந்து படிப்பெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நான் ஒரு போராளியாகத்தான் வெளியில வந்தேன். நான் தேடிய தேடலுக்கு கிடைத்த விடை இஸ்லாம் ஏன் என்னை கொண்டு நிறுத்தியது என்றால், நான் நூற்றுக்கணக்கான அம்பேத்கர் இயக்கங்கள் மண்ணில் போராடி பார்த்து விட்டது. சாதி ஒழியவில்லை, மதங்களும் கேடுகட்டத்தனமாகத்தான் இருக்கிறது. சமத்துவமும் இல்லை. எங்க இருக்கிறது தேடும் பொழுதுதான். அம்பேத்கர் கூட சொல்லுகிறார்கள், அதே இந்தியாவில் சாதிகள் புத்தகத்தில் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார்கள், அகமண முறையும் புறமண முறையும் ஒன்று கலப்பினால் சாதி ஒழியும் சொல்றார். அப்படின்னா என்ன பொருள் என்றால், பெண் எடுப்பது பெண்ணு கொடுப்பது எந்த மதத்தில் இருக்கிறது? பெண் எடுப்பதும் பெண்ணு கொடுப்பதும் எந்த மதத்திலுமே இல்லை. மார்க்கம் இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அவன் சக்கிலீனாக இருந்தாலும் சரி, அவன் ஆரியனாக இருந்தாலும் சரி, இறைவன் ஒருவனே என்ற கொள்கை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் முறைகளை கடைபிடித்து எவன் வாழ்கிறானோ அவன் தடுக்கவே முடியாது. நல்ல பண்புள்ள பிள்ளைகளாக, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், இல்முடன் கல்வியுடன் யார் வளர்த்தெடுக்கிறார்களோ சிறந்த மனிதர்கள் அவர்கள். அப்பொழுது அவன் பெண்ணு கொடுப்பது பெண்ணெடுப்பதனுடைய முறைகளை பார்க்கும் பொழுது இஸ்லாம் சரியாக வழி நடத்துகிறது. அந்த சரியான வழி நடத்துதல் தான் அம்பேத்கர் சொல்லுகிறார், அகமண முறையும் புறமண முறையும் ஒன்று கலப்பினால் சாதி ஒழியும். இஸ்லாம் சாதியை ஒழிக்கிறது, சமத்துவத்தை வளர்த்தெடுக்கிறது, சகோதர தன்மை தத்துவத்தை கூறுகிறது, நிலைநாட்டுகிறது என்பது அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். பெரியார் அவர் கடவுள் இல்லை என்று சொன்னவர் கூட இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா அவர் நூலில் படிக்கும் பொழுதுதான் தெரிகிறது. நான் சாதி மதத்தின் அடிப்படையில் தான் வேறு விரித்து பார்க்கின்ற ஆரிய சூழ்ச்சிகள், அவன் எதெல்லாம் சித்தரித்து கடவுள் என்று நம்மளை அடிமைப்படுத்தி அவன் வணங்க வைத்தானோ அதையெல்லாம் நாம் வணங்கக்கூடாது, முட்டாள். அப்படிப்பட்ட கடவுளை மிதி, மனிதனை மதி என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர்களை எல்லாம் நான் படிக்கும் பொழுதுதான் எனக்கு இஸ்லாம்னா என்ன, கிறித்துவத்தில் இருந்த நான் கிறித்துவத்தினுடைய பைபிளை படிக்கும் பொழுது நான் ஒரு பொழுதும் நான் கிறித்துவ ஆலயங்களில் முட்டி போட்டதில்லை. என்னுடைய தலையில் வைத்து அவர்கள் ஜெபம் பண்ணால் கூட நான் எட்ட வருவேன். என்னுடைய நண்பர்கள் கிறித்துவத்தில் அடிக்டாக இருக்கிறாங்க, அவர்கள் தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் ஒரு 3 ஆண்டுகள் நான் இருக்கும் பொழுது அப்புறம் என்னுடைய நண்பர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நெய்மத்துல்லா என்ற இனியன் சொல்லிட்டு நெய்மத்துல்லா என்ற ஒரு சகோதரர், அவரும் 16 வயதிலிருந்து நாங்கள் 2 பேருமே பெரிய போராளி. கம்யூனிசியம், பொது உடைமை சிந்தனை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பல கட்சிகளில் இருந்து நாங்கள் சேரி முழுக்க சென்று இருக்கிறோம். ஆனால் சேரி எப்பொழுது எந்த நிலையில் இருந்ததோ 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே நிலையில்தான் அதிகமாகத்தான் கலாச்சாரங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. எங்களை பார்த்து யாரெல்லாம் கேவலம், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களை நீ என்ன பாய் பிள்ளையா, பாய்க்கு பிறந்தவா, இப்படியெல்லாம் கேட்டார்கள், கேவலமாக பேசியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இப்பொழுது 7 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கும் பொழுது பாய் எப்படி இருக்கிறீங்க என்று அவர்களை பார்க்கும்போது குடித்து வீணாகி நாசமாகி யாரெல்லாம் எங்களை கேவலப்படுத்தினார்களோ அவங்களை எங்களை பார்த்து ரொம்ப விருப்பமாக பேசுகிறார். இதுக்கு காரணம் என்றால் ஓரிரை தத்துவத்தை நாங்கள் உள்வாங்கி இறைவன் ஒருவனே என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு நெறிமுறை கடைபிடித்து இஸ்லாமியர்களோடு நம் இடமாற்றம் செய்து வாழும் பொழுது பிள்ளைகளை இஸ்லாத்தின் அடிப்படையில் எனக்கு 2 பெண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகளை நான் கிறித்தவத்தை விட்டு வரும்பொழுது உனக்குன்னா பைத்தியமா என்று என் பிள்ளைகள் மனைவி துணைவியார் கேட்டார்கள்.
அப்பொழுது நான் 6 மாத காலமாக சொல்லி கொண்டே இருந்தேன். நீ இல்லை, நான் தேடின தேடல் எனக்கு கிடைத்த விடை இஸ்லாம் தான், நீங்கள் வந்துடுங்க. இல்லை இல்லை, அங்கே வந்து கிறிஸ்தவ ஆலயங்களை டான்ஸ் போடுறான், தலையில் கையை வைக்கிறான், நீங்கள் உங்களுடைய கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதற்கு ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான், கிடையாது, நீங்கள் வந்துடுங்க சொல்லும் பொழுது எங்கள் அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சி விட்டது அப்படிலாம் என்னுடைய பிள்ளைகள் பேசினார். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அப்படியே சிதைக்கி சொல்லி 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 வளர்த்து எடுத்து நிறுத்தி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடி இன்றைக்கு 4 மாதம் அடிப்படை கல்வியை ஓதி குரானை ஒரு அரைகுறைவாக கற்றெடுத்து அவங்க அதன் பிறகு இன்னைக்கு அன்னை கதீஜா, அம்மாப்பட்டினத்தில் உள்ள அன்னை கதீஜா அறிவியல் கலைக்கல்லூரியில் இன்னைக்கு அவர்கள் 85% மார்க் மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். 65% வந்து இஸ்லாத்தினுடைய குரானை ஓதுதலுடைய அந்த சர்டிஃபிகேட்டை நான் வாங்க, அந்த மார்க் ஷீட்டை வாங்க பார்க்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அல்லாஹ் எனக்கு கொண்டு வந்து நிறுத்தியது, நான் தேடிய தேடலுக்கான விடை, எனக்கு கிடைத்த விடை இஸ்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது. இந்த மாதிரி என்னுடைய சமூகத்தாரையும் என்னுடைய சொந்த பந்தம் யாரெல்லாம் இவன் லூசுப்பய என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் இவன் உதவகாரன் என்று சொன்னார்களோ, என்னை பார்த்து சலிட்டு வணக்கம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது கூட நான் வணக்கத்திற்கு தகுதியானவன் நான் அல்ல, இறைவன் ஒருவனே அவனுக்குத்தான் பொருந்தும் அப்படி என்று சொல்லும்போது எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் நிறைய பேசக்கூடிய, எனக்கு இந்த முதல் டைம் நாங்கள் பேசுகிறேன். நான் நிறைய வந்து திண்ணை பிரச்சாரம், அடுத்தபடியாக கிராமமாக சென்று திருமுனை பிரச்சாரம், நிறையா தீகா மீட்டிங், இதெல்லாம் வந்து ஜாலியாக பேசியிருக்கிறேன். இங்கே பேசும்போது எனக்கு பதட்டமாக இருக்கிறது. எனக்கு நான் என்ன பேசணும், நான் குறிப்பெல்லாம் எதுவுமே எடுக்கலை, நான் என்ன பேசணும்னு எனக்கே தெரியல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட துவா செய்த நான் இஸ்லாத்தை ஏற்றதுக்கும் நான் இஸ்லாத்தை பற்றி பேசியதற்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.